நடராஜரை நாம் பலமுறை பார்த்திருக்கோம். ஆனா அவரின் அந்த ஒரு கால் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்குமுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நடராஜரின் ஒரு கால் தரையில் பதிந்திருக்கும். அது அகம்பாவத்தை மிதிக்கும், அறியாமையை அடக்கும். ஆனா மற்றொரு கால் உயர்ந்து நிற்கும். அந்த கால் தண்டனைக்கு அல்ல, அழைப்புக்காக. என்னிடம் வா என்று சொல்லும் அழைப்பு. நம்ம வாழ்க்கையும் இதே மாதிரிதானே? ஒரு பக்கம் பழைய வலி, பழைய கோபம், பழைய அகம்பாவம். அதைவிட நமக்கு மனசு வராது. ஆனால் நடராஜர் சொல்கிறார், ஒன்றை மிதி, மற்றொன்றை உயர்த்து. உன் அகம்பாவத்தை மிதிக்காத வரை அருள் உன் காலடியில் வராது என்று. அதனால்தான் ஆருத்ரா தரிசன நாளில் நடராஜரின் அந்த கால் அதிகம் பேசும். ஆருத்ரா தரிசனம் ஒரு விழா இல்லை, ஒரு முடிவு. அகம்பாவத்திற்கான முடிவு, அருளின் ஆரம்பம். நீங்கள் உன் அகம்பாவத்தை விட தயாரா? சிவனை யார் உணர்த்திருக்க என்று கமெண்ட்ல சொல்லுக.